ஹாய் நண்பர்களே, வாங்க இந்த கதையோட அடுத்த சாப்டரை பார்ப்போம். கதையை ஓபன் பண்ணோம்னா நம்ம ஹீரோயின் சமீரா கல்யாண மண்டபத்துக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. அது அவங்க கசின் சிஸ்டரோட கல்யாணம். கசின் சிஸ்டரோட பேரு ஷர்மி. ஷர்மி வந்து சமீராவை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டனாலதான் இந்த கல்யாணத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அது இல்லாம ஷமீராவோட அப்பா அம்மா இறந்து 1 மாசம் தான் ஆகுது. அவளோட வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு. சமீராவோட கையில ஒரு பை இருக்கு. அதுலதான் அவ வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. எதுக்குன்னா அவங்க மாமா ராம் அத்தை பருதிக்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. அவ உள்ள போறப்ப அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சமீராவை பார்த்த உடனே அவங்க ஃபேஸ் எல்லாம் நலம் விசாரிக்கிற மாதிரியே மாத்திடுறாங்க. சமீரா உள்ள நடந்து போறா. அப்பாவை பின்னாடி புரணி அவளை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷர்மியோட அப்பா அவங்க பொண்ணு பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க கல்யாண கோலத்துல. இத பார்க்கும்போது அவளுக்கு மனசுல அவங்க அப்பா அவங்க கல்யாணத்தப்ப இப்படிதான் பார்க்கணும்னு எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அவங்க அத்தை பருதியை தொலைவுறாங்க. இந்த பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கையில கொடுக்கறதுக்காக. அவங்க அத்தை பருதி அவங்க பொண்ணு கல்யாணத்தினால அவங்க ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்ம சமீரா அத்தை பருதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தூணுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அப்போ ஒரு குரல் கேக்குது. இது ஆக்சிடென்ட் இல்ல, இது கொலைதான் அப்படின்னு பூஜா சொல்றாங்க. பூஜா யாருன்னா சமீராவோட தூரத்து ரிலேஷன். சமீரா அவங்க அம்மா கூட ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணை பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு சமீராவோட அப்பா அம்மா இறந்தது ஆக்சிடென்ட் இல்ல, கொலைதான்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குரல் திடீர்னு வருது. என்ன சொல்றேன்னு அப்படின்னு கேக்குறாங்க இன்னொரு தூரத்து ரிலேஷன். அப்ப பூஜா சொல்றா, இவ டிவோர்ஸ் பண்ண நியூஸை கேட்டுதான் அவங்க அப்பா கார் ஓட்டிட்டு இருக்கும்போது நிதானத்தை இழந்து காரை பள்ளத்துக்குள்ள விட்டுட்டாரு. இவ பண்ண டிவோர்ஸ்னாலதான் நல்லா வாழ வேண்டிய வயசுல அவங்க தம்பியும் இறந்துட்டாங்க. இவ சொல்றதெல்லாம் நம்ம சமீரா கேட்டுட்டு, அப்பா அம்மாக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ண விஷயம் உண்மை தெரியுமா, நம்ம தம்பி நம்மனாலதான் இறந்தாரா அப்படிலாம் அவ மனசுக்குள்ள அவளே புலம்பிக்கிட்டு இருக்கா. சமீரா அப்படியே மனசுடைஞ்சு அழுகுறா. இதை பார்த்துட்டு நம்ம பூஜா, நான் என்ன பொய் சொன்னா, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு புரணி பேச போயிட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே தாங்கிக்க முடியாத சமீரா பாத்ரூம்க்கு ஓடி போய் அழுகுறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்களே கேட்டுக்கிறாங்க, என்னாலதான் எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இறந்தாங்களான்ட்டு. அவங்களுக்கு அவங்க குற்ற உணர்ச்சியே கொல்லுது. அப்போ திடீர்னு அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுவுது அவங்க பையில இருந்து. அப்பதான் சமீராக்கு ஞாபகம் வருது, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க மாமா அத்தை கிட்ட கொடுக்கணும்னு. உடனே வெளியே நடந்து போறாங்க. அப்ப அவங்க மாமா சமீராவை பாக்குறாங்க. சமீராவா அவங்க மாமா பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம சமீரா அமைதியாவே நிக்கிறாங்க. சமீராவோட கண் ரொம்ப சவப்பா இருக்கு. அதை பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிடறாங்க அவங்க மாமா ராம். அப்ப நம்ம சமீரா அவ கையில இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க மாமா கையில குடுக்குறாங்க. அப்ப அவங்க மாமா, இப்ப ஏன் இதை என் கையில குடுக்குற, அப்புறம் வாங்கிக்கிறேன், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. சமீராவும் மாமா ராமும் பேசிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஷர்மி கையாட்டி மேடைக்கு நம்ம சமீராவை கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம சமீரா மாமா ராம பார்த்து உறுதிப்படுத்திக்கிறாங்க அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போலாமான்னு. அப்புறம் அவங்க ஸ்டேஜுக்கு போய் கியூல வெயிட் பண்றாங்க சடங்கு வைக்க. கரெக்டா சமீரா ஷர்மிக்கு சடங்கு வைக்கும் போது ஷர்மியோட மாமியார் கத்தி பிரச்சனை பண்றாங்க. அப்ப கரெக்டா அத்தை பருதி வேகமா உள்ள வராங்க. தான் பொண்ணோட கல்யாணம் எதுவும் நின்றக்கூடாதுன்ட்டு. அத்தை பருதி சமீராவை பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க சமீரா கையை பிடிச்சி ரொம்ப அமுத்துறாங்க. சமீராக்கு ரொம்ப வலிக்குது. சமீரா உடனே ஏன் அத்தை அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அத்தை பருதி ரொம்ப கோபமா, நீ ஒரு டிவோர்ஸி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே ஷர்மியோட மாமியார் பருதி கிட்ட உங்களுக்கு இதட்லஸ் புரிஞ்சுதுன்னு பாராட்டுறாங்க. சமீராவை பார்த்து நம்ம அத்தை உடனே கத்துறாங்க, உன்ன மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கை ஆகணும்னு நினைக்கிறியா, என்னோட பொண்ணு சந்தோஷமா வாழணும், உன்ன மாதிரி டிவோர்ஸ் ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மாமா ராம் சமீராவை காப்பாத்த உள்ள வராங்க. பருதி கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க மாமா ராம், ஏன் இப்படி நீ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்றும் நிஜம் இல்லை, இப்பெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பும் இல்லை, ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணு. அவங்க மாமாராம் எவ்வளவோ பருதிக்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறதா இல்லை. பருதியத்தை சமீராவை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உன்னோட வாழ்க்கை மாதிரி என்னோட பொண்ணோட வாழ்க்கை ஆகிடக்கூடாது, நீ முதல்ல இந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாங்க. இதெல்லாம் சுற்றி இருந்தவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சுவாரஸ்யமாக சண்டையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சமீரா அவங்க எல்லாத்துக்கு முன்னாடி கூனி குறுகி நிற்கிறாங்க. அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே ஓடுறாங்க. அப்போ அவங்க மாமாராம் கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருமான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை அவங்க மாமா ராம் கையில் கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் வெளியே ஓடிடுறாங்க. ஒரு 28 வயசு பையன் எப்போ கார் ரிப்பேர் ஆகும் அப்படின்னு அவங்க கார் டிரைவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேர் விவின். அவனுக்கு 28 வயசு தான் ஆகுது. அவன் ஒரு டாப் பிஸ்னஸ்மேன் இந்த வயசுலேயே. அவன் ஏதோ அவசரமா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிட்டு இருக்கான். அப்போ அவன் கார் டயர் பஞ்சர் ஆயிருது. அதனால ரோட்ல ஏதாவது ஆட்டோ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம சமீரா ரொம்ப சோகமா அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பதான் நம்ம விவின் ஃபர்ஸ்ட் டைம் சமீராவை பார்க்கறாரு. அவங்கள பார்த்த உடனே ஏதோ மனசுக்கு நெருக்க
இறுக்கமானவங்கள மாதிரி தோணுது. சமீரா ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டு இருக்கனால அவளுக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது. மயங்கி விழுவுற ஸ்டேஜ்ல இருக்கா. அப்ப ஒரு கம்பத்தை பிடிக்கிறா. அப்ப நம்ம விவியன் அவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப சமீரா நடந்துகிட்டே விவியனை கடந்து போறா. அப்பதான் அவ அழுகிறத நோட்டீஸ் பண்றாரு. விவியனுக்கு லைஃப்ல தோத்தவங்கள சுத்தமா பிடிக்காது. அவங்க மேல கோவம் தான் வரும். ஆனா இவ மேல பரிதாபம் தான் வருது. விவியன் சமீரா கிட்ட போய் அவளை கட்டி பிடிச்சி இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவர் மூளை சொல்லுது, யாரோ ரோட்ல போற பொண்ணுக்காக நம்ம ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி உடனே திரும்பிடுறாரு. விவியனோட டிரைவர் கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்ப உடனே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறாரு. கார்ல ஏறின உடனே நம்ம சமீரா ஒரே ஒரு டைம் மட்டும் பார்க்கலாம்னு சொல்லி ஜன்னல் மூலியமா எட்டி பாக்குறாரு. விவியனுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுது. அந்த பொண்ணுக்கு இலக்கும் இல்ல, லட்சியமும் இல்ல. அந்த பொண்ணு ரொம்ப சோர்வடைஞ்சு போய் கிடக்குறா அப்படின்றது மட்டும் அவருக்கு புரியுது. அப்ப சமீராக்கு கால் வலிக்குதுன்னு நடு ரோட்ல நிக்கிறா. அவ கால்ல ஒரு கூழாங்கல் மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக குனிறா. அப்போ லாரி வருது. அவ கொஞ்சம் கூட அதை கவனிக்கவே இல்லை. இதை பார்த்த விவியன் அவன் கட்ட குரலால கத்தி லாரி லாரின்னு சொல்லி கத்துறான். ஆனா நம்ம சமீராக்கு எதுவுமே காதுல விழுவல. அவ முதல்ல இந்த உலகத்திலே இல்ல. அவ வேற எதையோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்த விவியன் காரை விட்டு கீழே இறங்கி ஓடி போய் அவளை காப்பாத்துறாரு. அவளை காப்பாத்தும் போது அவ அப்படியே அவர் மேலேயே விழுவுறா. அப்ப உடனே விவியன் ஷமீரா கிட்ட கேக்குறாரு, உனக்கு மரண ஆசை இருக்கான்ட்டு. அப்ப நம்ம ஷமீரா அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. விவியனை பாக்குறாங்க. விவியனும் அவளை பாக்குறாரு. அவளோட கண் பார்வையில அப்படியே அவர் மயங்கி எதுவுமே பேசாம இருக்காரு. அப்ப சமீரா அவ கையில விவியனோட தலைய தடவி கொடுக்குறாங்க. அப்ப விவியனுக்கு வேற மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது. இவதான் நம்மளுக்கான பொண்ணு, இத்தனை நாள் இவளுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்ப உடனே நம்ம ஷமீரா தம்பின்றாங்க. இதை கேட்டோம்னே விவியனோட மனசு அப்படி சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அவருக்கு யாரோ ஒரு பக்கெட் ஐஸ் எடுத்து அவர் சூடான உடம்புல போட்ட மாதிரியே இருக்கு. அப்புறம் நம்ம சமீரா சொல்றாங்க, தம்பி நான் இனிமேட்டு உன் கூட எந்த சண்டையும் போட மாட்டேன், அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. விவியனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவ வாழ்க்கையில ஏதோ பயங்கரமா நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. விவியனை அவங்க தம்பியா இமேஜின் பண்ணி பாக்குறாங்கன்னு மட்டும் விவியனுக்கு புரியுது. விவியன் அதனால ஷமீராவை பிடிச்சு குலுக்குறாரு, அவங்க சுய நினைவுக்கு வரணும்ட்டு. ஆனா அவங்க வரல. அதுக்கு பதிலா அவங்க நெருங்க நெருங்க விவியனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்காக விவியன் ஷமீராக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பின்னாடி என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கல. ஷமீரா உடனே சுய நினைவுக்கு வந்துடுறா. அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டு அழுகுறா. அவளுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறா. அது ஒரு ரோடு, யாரும் இல்லாத ரோடு. ஸோ அவ உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறா. அப்ப நம்ம சமீராவை பார்த்து நம்ம விவியன் சொல்றாரு, அவன் தம்பி கிடையாது, நான் அவன் தம்பியாவும் ஒருபோதும் இருக்க மாட்டேன். நம்ம சமீரா இதெல்லாம் உங்ககிட்ட யாரு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு வேகமா நடக்கிறாங்க. இதுக்கு மேல விவியனும் சமீராவும் சந்திப்பாங்களா, சமீராவோட லைஃப் மாறுமா அப்படின்றதெல்லாம் அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கதையோட பேரு டிஸ்பிளேல பாருங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.